சென்னையில் நடிகர் ஆர்யாவுக்கு சொந்தமான உணவகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையானது நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சென்னையில அண்ணா நகர், வேளச்சேரி உள்ளிட்ட 5 இடங்கள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் டீஷர்ட் ஓட்டல் தன்னுடையது அல்ல என்று ஆர்யா விளக்கம் கொடுத்துள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் நடிகர் ஆர்யா. அறிந்தும் அறியாமலும், சர்வம், நான் கடவுள், ஆரம்பம், மதராசப்பட்டினம், சார்பட்டா பரம்பரை உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர். சார்பட்டா பரம்பரை படத்தில் நடித்ததன் மூலமாக ஆர்யா அடுத்த கட்ட உயர்த்தி எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடிகை சைஷாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும், திருமணத்திற்கு முன் ஜாலியாக இருந்த ஆர்யா திருமணத்திற்கு பின் அதிக பொறுப்புடன் காணப்பட்டதாகவும் திரை பிரபலங்கள் மத்தியில ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இதன் காரணமாக நடிப்பு மட்டுமல்லாமல் ரியல் எஸ்டேட், உணவகம் உள்ளிட்ட தொழில்களிலும் ஆர்யா அதிகமாக தனது ஈடுபாடை காட்டியதாகவும் கூறப்படுகிறது. நடிப்பை தள்ளி வைத்துவிட்டு முழுவதுமாக பிசினஸ்ல இறங்கி ஆர்யா தன்னுடைய அன்றாட வேலையை அதிகமாக பயன்படுத்தி வந்தார் என்றும் கூறப்படுகிறது. இந்த தொழில்களை தனது தம்பியும் நடிகருமான சத்யா மூலமாக மேற்கொண்டு வந்ததாகவும், இவர் அமரகாவியம் என்ற படத்தில் நடித்துள்ளதாகவும், அதன் பின் சினிமா வாய்ப்புகள் வராத நிலையில் ஆர்யாவின் தொழில்களில் கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. நடிகர் ஆர்யாவுக்கு சென்னையில் பல்வேறு இடங்களில் ஷீஷல் என்ற பெயரில் ஏராளமான உணவகங்கள் இயங்கி வருவதாக கூறப்பட்ட நிலையில சென்னையில் உள்ள ஷீஷல் ஓட்டல்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை மேற்கொண்டிருந்தனர். குறிப்பாக அண்ணா நகர், கீழ்ப்பாக்கம், கொட்டிவாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட 5 இடங்களில் இந்த ஓட்டல்களானது இயங்கி வருகிறது. இந்த இடங்களில் முழுவதுமாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். இதன் காரணமாக வருமான வரித்துறை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும், வரி ஏய்ப்பு நடந்ததாகவும் நடிகர் ஆர்யா மீது புகார் எழுந்ததால் இந்த சோதனை நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. கொச்சியில் இருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அண்ணா நகரில் உள்ள கிளையும் மற்றும் 3 வாகனங்களில் உள்ள சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சில உணவகங்கள் இன்னும் திறக்கப்படாத நிலையில் செக்யூரிட்டியிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரித்து விட்டு செல்வதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த நிலையில் தான் இப்போது ஆர்யா இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். வருமான வரித்துறை சோதனை தொடர்பாக நடிகர் ஆர்யா விளக்கம் கொடுத்திருப்பது என்னவென்றால், அதில் டீஷல் ஓட்டல் தன்னுடையது அல்ல என்றும், சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே குன்ஷி மூசா என்பவர் வாங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தரமணியில் உள்ள குன்ஷி மூசாவிடம் வீட்டில் உள்ள வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருகிறார். இந்த குன்கி மூஷா என்பவர் யார் என்றால், கேரளா தலச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் என்பவர் ஆவார். இவர் சீஷல் ரெஸ்டாரண்டில் உரிமையாளரும் ஆவார். தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் உள்ள சீஷல் ரெஸ்டாரண்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை தரமணி உள்ள சீஷல் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் குன்கி மூஷா என்பவர் அவருடைய இல்லத்திலும் இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. நடிகர் ஆர்யாவிற்கு சொந்தமான இந்த ஓட்டல் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு குன்கி மூசா என்பவருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆர்யா தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.